பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 35. சர்க்குண நிர்குண முற லட்சண விளாச்சன தன்மை பலவாக நாடி என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம். அன்பு முதலான குணத்தன்மையும் எழில் தோற்றத்தையும் கொண்டு விளங்கும் தெய்வங்களை சகுண லட்சண வடிவங்களாக கூறுவர். இப்படி எத்தனையோ தெய்வங்களை பல மூர்த்தி வடிவங்களிலும் அகப்புற தோற்றங்களிலும் பாவனை உள்ளத்து உணர்விலும் கண்டு கண்டு போற்றி போற்றி தமக்குரைத்த வேண்டி எவ்வளவு நன்மையும் பெற்றுள்ளார்கள் என்பது நாம் அறிந்ததே. இது போக நிர்குண விலாசன ஜோதி சுரூபங்களும் மந்தர அக்கர சக்கரங்களும் மற்றும் விசேட இடங்களிலும் பொருள்களிலும் தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டு உதவுகின்றதா. இப்படி பலவாக மறை ஆகமங்களில் பெற்ற கருத்துக்களை கொண்டு சரித்திர தோத்தர நூல்கள் பல வெளியிட்டிருக்கின்றனர் ஆன்றோர். கடவுள் உண்மை உலகுக்கு உணர்த்த வந்த தெய்வ மறைகளுக்கு எதிர்மறை கிடையாது என்பது முன்னோருடைய துணிவு. ஆம், அப்படிப்பட்ட மறைகள் பலவும் கூட புதிய கற்பனை வளத்து களமாக இருக்கின்றதா. இது நின்று மறைகள் ஆளுகின்ற தெய்வங்கள் அளக்கின்ற தெய்வங்கள் பெயர் வரிசையாய் கண்டு தெளிவுறலாம் என்பது குறிப்பு என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம படிக்க நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக தன்மை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த அற்புதமான கருத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. சர்க்குண நிர்குணம் உற லட்சண விலாசன தன்மை பலவாக நாடின்னு வள்ளல் பெருமான் பாடுகிறார். இந்த திருவடி புகழ்ச்சி